முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சம் சரணபவாய நமக. திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று 2026 ஆங்கில புத்தாண்டு பிறப்பு. இந்த இனிய புத்தாண்டு பிறப்பிலே அன்பர்கள் அனைவரும் ஆள் போல் தலைத்து, அருகு போல் வேறு பெற்று, மூங்கில் போல் உற்றம் சுற்றமும் போய், வாழையடி வாழையாக வம்சம் விருத்தியாகி, பல்லாண்டு பல்லாண்டு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா நீங்காத செல்வங்களை பெற்று நீடொழி வாழ என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள்புரிவாராக. இந்த 2026 ஆண்டிலே ஸ்ரீ விசாக ஜோதிடம் என்ற குழந்தை 2வது அடி எடுத்து வைக்கிறது. அதற்கு எல்லாம் உங்களுடைய ஆதரவும் அனுகூலம்தான். இதுவரை இந்த சேனலை ஆதரித்தவர்களுக்கும் இனிமேல் ஆதரிக்க போகிறவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நாம் தொடங்குகிறோம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த வருடம் 2026 மகிழ்ச்சியாக இருக்கப் போவது யார், கஷ்டப்படுப்பது யார் என்று. ஆனால் பேச்சுக்கு தான் அப்படி டைட்டிலுக்காக சொல்கிறோமே தவிர எல்லோருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறீங்க. என்ன சார் கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னு இல்லைங்க. அதாவது இப்போ ஒரு பழமொழியே உண்டு இல்லை, ஆண்டவன் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தானா இன்னொரு நல்லதையும் கொடுப்போம். ஏன்னா அவனை பொறுத்தவரையில் இன்பமும் துன்பமும் ஒரு தராசு போல் சமமாகத்தான் அவங்களுக்கு கொடுப்போம். ஒரேடியாக துன்பப்படுகிறவர்களும் ஒரேடியாக இன்பப்படுகிறவர்களும் ரொம்ப ரொம்ப அரிது. அது கர்மவினையின் பலனாக வரக்கூடியது. ரொம்ப அவங்க கூட அதில் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில் கையாண்டாங்கன்னா இந்த ஜென்மத்திலும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்திலையும் ஒரு நல்ல ஒரு பிறவி எடுத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளை கழிக்கப் போகிறார்கள். அதனால் நம்ம இந்த 2026 ஆண்டு எல்லோருக்கும் எந்த விதத்தில் நன்றாக இருக்கப் போகிறது என்று பார்க்கலாம். 2026 ஆண்டை பொறுத்தவரையில் நம்ம 2ஆக பிடிக்கணும். மே 31 அல்லது ஜூன் 1 வரைக்கும் ஒரு காலகட்டம், ஜூன் 2க்கு பிறகு ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த வருஷத்தை பற்றி நம்ம பலன்கள் பார்க்கும்போது வருடகிரகங்களாகிய ராகு கேது சனி குரு இவங்கள தான் நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக குரு மட்டும்தான் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார். மற்ற ராகு கேது சனிக்கு பயிற்சிகள் ஒன்றும் இல்லை. திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது டிசம்பரில் தான் ஆகிறார். அதனுடைய தாக்கம் அடுத்த வருடம் 2027 தான் தெரியும். அப்போ இந்த வருடத்தினுடைய மேஜர் சுப்ரீம் ஃபோர்ஸு குரு மேலே தான் ஃபோக்கஸ் ஆகுது. மேலும் அவர் 12 ஆண்டு கழித்து கடகத்தில் குரு உச்சமாக பயிற்சியாகிறார். ஆகவே குருவினுடைய நகர்வு மிக முக்கியமாக இந்த வருடம் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறது. அதை வைத்து பார்க்கும்போது அந்த குருவினுடைய பயிற்சி 2ஆக பிரித்த போது மே 31 ஜூன் 1 வரைக்கும் ஒரு காலகட்டம், அதற்கு பின்னால் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒரு காலகட்டமாக கணக்கெடுக்கிற போது 12 ராசிகளுமே சிறப்பாக இருக்கிறது. எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல குரு இப்போது மிதுனத்தில் இருக்கார். எப்போ ஜூன் 1 வரைக்கும். ஜூன் 2 தான் அவர் கடகத்திற்கு பயிற்சியாகிறார். அப்படி குரு மிதுனத்தில் இருக்கும்போது அது யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். ஏன்னா ரிஷபத்தில் 2ல் குரு அப்படிங்கும்போது ஒரு நல்ல தனவரவு பணவரவு, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பது, அவருடைய பேச்சுக்கு போகிற இடத்துல ஒரு மதிப்பு கிடைப்பதுன்னு எல்லாம் ஒரு நல்ல விதத்தில் எல்லாமே நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியில் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இவர்களுக்கும் நல்ல பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். நினைத்த அல்லது எதிர்பார்த்த பணவரவுகள், இதுவரைக்கும் வராமல் இருந்த தடைகளாக இருந்த பணவரவுகள் எல்லாம் நல்லா வந்து ஒரு லாப வருமானங்கள் அதிகரிக்கிறது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய சிம்மம் நல்லா இருக்க போகுது. அடுத்தாக்கில் துலாம் பார்த்திங்கன்னா துலாமுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா துலாத்தில் குரு இருக்கிறார். துலாத்துக்கு 9இல் குரு இருக்கார். ஆகவே துலாம் ஒரு அந்த ஜூன் 1 வரைக்குமே அவருடைய தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். புல்லக்கிள்ளி பொட்டெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டங்கள். ஆகவே பார்த்திங்கன்னா இதில் இப்போ சிம்மம் மகரம் ரிஷபம் மகரம் துலாம் சிம்மம் இவர்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறார்கள். சரி, இது
குரு இருக்கிற இடத்த வச்சு பார்க்குறது. மிதுனத்திலிருந்து குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் 5ஆம் இடமாக துலாமும், 7ஆம் இடமாக தனுசும், 9ஆம் இடமாக கும்பத்தையும் பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம்னு 6 ராசி வந்துருச்சுங்களா. 6 ராசியும் இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். சரி, ஜூன் 2ஆம் தேதி கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சி ஆகிறார். அதுக்கு பிறகு அடுத்த 6 மாதம் அவர் கடகத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகம், அதனால் மிதுனத்துக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து மீனத்திற்கு 5ஆம் இடம், அதனால் மீனத்திற்கும் நன்றாக இருக்க போகிறது. விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்தில் குரு, விருச்சிகம் நன்றாக இருக்கிறது. ஆக குரு கடகத்திற்கு பயிற்சி செய்த பிறகு மிதுனம், விருச்சிகம், மீனம் இவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. சரி, கடகத்திலிருந்து குரு 5, 7, 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் விருச்சிகம், மகரம், மீனம் இதை பார்க்குறார். அப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ராசியும் நல்ல ஒரு சுபநிலையை, சுகத்துவத்தை அடைந்து இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. இப்போ பாருங்கள், முதல் 6ல் ஒரு 6 ராசி, 2வது 6ல் ஒரு இன்னொரு 6 ராசி, 12 ராசிகளும் வந்துடுச்சுங்களா. உங்கள் ராசி ஏதாவது விடுபட்டிருக்கா பாருங்கள், ஒன்றும் விடுபட்டிருக்காரு, எல்லாம் வந்திருக்கும். அப்போது 12 ராசிகளும் இந்த வருடம் நன்றாகவே இருக்கப் போகிறது. ஆகவே நாளை பிறக்கும் இந்த புத்தாண்டை நீங்கள் எல்லோரும் மன சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் கொண்டாடுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள், அறவழியில் நடங்கள், எல்லாம் நன்றதாகவே கிடக்கும். சரிங்கய்யா, குருலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, என்னையா பண்ணுறதுன்னு அந்த தனுசுக்காரங்க, சிம்மங்காரங்கெல்லாம் புலம்புறது. இந்த 7 சனி இருக்கக்கூடிய மீனம், கும்பம், மேஷெல்லாம் புலம்புறது காதில் விழுது. கவலையே படாதீங்க. சனி வக்கரமாகி நிவர்த்தியாக இருக்கிறார் இல்லையா. சனிக்கு எப்போதுமே வக்கரமாகும் போது அதனுடைய பலம் குறைந்துவிடும். வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் வந்தாலும் அவருடைய பலன் குறைந்துவிடும். அதனால் முதல் 6 மாதத்துக்கு அவருடைய வீரியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஜூன் 2ஆம் தேதி குரு கடகத்தில் வர்றார் பாருங்கள், அவர் அப்படி நேராக மீனத்தை பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அப்போது இந்த 7 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி எல்லா சனியும் போயிடும். அதனால் கவலையே விடுங்க. சனினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்புறம் மிச்சம் இருக்கிறது யார், ராகு கேது பார்க்க வேண்டாம். அது பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர் இருக்கும். 3, 6, 11 இருக்கிற ராகு கேது ஒன்றும் செய்யாது, மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கவங்க துர்க்கையும் பிள்ளையாரையும் பிடிச்சிக்கோங்க. அவங்க செய்யாததே ராகு கேது செஞ்சிட போகுது, அவங்க அவங்கள காப்பாற்றுவாங்க. ஆகவே இறைவழிபாட்டோடு நாளை இந்த இனிய புத்தாண்டை மனமார்ந்து வரவேற்று கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சியோடு இருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஓம் சரவணபவாய நமக.